காதல் அப்படின்னாலே நமக்கு யார் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க? தாஜ்மஹால். காதலுக்கு சின்னமா தாஜ்மஹால்லாம் இருக்கு. அந்த மாதிரி காதலுக்காக உயிரை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனா அதே காதலுக்காக உயிரை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பெங்களூர்ல காதலுக்காக உயிரை எடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, பெங்களூர்ல அர்ச்சனாபுரத்தை சேர்ந்த பிரேமா என்றவங்க கிரண் அப்படின்ற ஒருத்தரை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. கடந்த 2 வருடமா அவங்க காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச காலமா கிரண் அவங்க கூட சரியா பேசல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள டாபிக் போயிட்டு இருந்திருக்கு. அதனால கிரண் மேல சந்தேகப்பட்டு பிரேமா என்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள தனியா வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஆங்கில படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் படத்தெல்லாம் ஒரு கிரைம் எப்படி ஒரு கொலை பண்ணுவாங்க, அந்த ஸ்டைலில் அவரை கண்ணை கட்டி சேரில் உட்காந்து கை கால் எல்லாத்தையும் கட்டி அவர் மேலே பெட்ரோலை ஊற்றி அவரை கொளுத்திருக்காங்க. இந்த சம்பவம் பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை சம்பந்தமாக போலீஸ் விசாரிக்கும் போது பிரேமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் சந்தேகப்பட்டு இப்போ அர்ச்சனாவை விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. போலீஸ் பிரேமாவை விசாரிக்கும் போது அதன் பிறகு பிரேமா நான் தான் கொலை செஞ்சேன், அவர் மேலே சந்தேகப்பட்டு எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்றதுனால அவர் வேற ஒருத்தர் கூட பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் நான் அவரை கொலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே பரபரப்பாக பேசிட்டு வருது. இந்த சம்பவம் இப்போ இளைஞர்களிடையே காதல் நல்லதா இல்லை கெட்டதா, பாசிட்டிவா, இதனால் பிரச்சனை வருமா அப்படின்ற பல கேள்விகள் இளைஞர்கள் மத்தியில் எழுந்துட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.